ஒருத்தருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமும் குழப்பமும் இருந்துட்டே வந்துச்சா. நம்ம நிறைய பேசுறோம், ஆனா யாருமே அதை பாராட்டுறது இல்ல, யாருமே அதை ரசிச்சு கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பக்கத்து ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பாக்குறதுக்காக அங்க போறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு பேச்சுக்கலைய கத்து கொடுங்க, நான் நிறைய பேசுறேன், ஆனா யாருமே அதை ரசிக்கிறது இல்ல, யாருமே பாராட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நீ நல்லா பேசணும் அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு மௌனமா இருக்கணும், அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு முனிவர் கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், நான் உங்ககிட்ட பேச கத்துக்கிறதுக்கு தான் வந்தேன், மௌனமா இருக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே சொன்னாராம். நீ மௌனமா இருந்தா மட்டும்தான் நீ பேசக்கூடிய வார்த்தைகளுடைய உண்மையான சக்தி என்ன அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும். நான் ஒரு விஷயத்த தொடங்குறேன் அப்படின்னா அதை எதிர்மறையில இருந்து தான் நான் துவங்குவேன். உண்மை அப்படிங்கிறது எதிர்மறையை உள்ளடக்கியதுதான். அது போக நல்லா பேசுறது அப்படிங்கிறது நிறைய பேசுறது கிடையாது, அளவா பேசணும், மத்தவங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி பேசணும் அப்படின்னு முனிவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய தவறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாராம். So listen to the silence, it has more to say than you think. Thank you.